இந்த மாதம் வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இன்று அவருடைய கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எல்லாருமே மேன்மையாக தான் இருக்க விரும்புவோம். என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும், ஸ்கூல் படிக்கும்போது மற்ற இடம் எல்லாமே மேன்மை அடையணும்னு நம்ம எல்லோரும் விரும்புவோம். யாருமே தாழ்ந்து போக விருப்பப்பட மாட்டோம். ஆனால் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்களாய், ஓரம் தள்ளப்பட்டவர்களாய், கவனிக்கப்படாதவர்களாய், வெட்கத்தை அனுபவித்தவர்களாய், ஒடுக்கப்பட்டவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மோசே வாழ்ந்த நாட்களில் 120 வயது வரைக்கும் மோசே வாழ்ந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை கனப்படுத்தினார்கள். மோசே தேவனை கண்டான், நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் என்று சொன்ன உடனே மோசே எல்லாருமே கனப்படுத்தினாங்க. துன்பத்தை அனுபவித்து பல பாடுகள் மத்தியில் 40 வருஷம் ஜனங்களை நடத்தி வந்து கொண்டு போய் விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 40 வருடங்கள் அவர் நடத்தி கொண்டு அந்த கானான் தேசத்தின் வெளியே எல்லை வரை கொண்டு விட்டதுனால ஒரு பெரிய மதிப்பை பெற்றிருந்தார். அதுக்கப்புறம் ஜோசுவா அந்த கூட்டத்தை நடத்தும்படியாக, கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக ஊழியத்தை அவர் கையிலே கொடுக்கிறார். யோசுவா இளைஞனாக இருந்ததுனால எல்லா ஜனங்களும் இளைஞன் தானே என்று நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், மோசே கூட இருந்தது போல நான் அவன் கூட இருப்பேன். இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். அவ்வளவு வரையும் அழித்து தீருகிற வரைக்கும் யுத்தம் முடியக்கூடாது என்று சொல்லி, இருட்டாயிட்டுனா யுத்தம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி, இந்த காலத்தில் இருட்டில் தான் யுத்தம் நடக்குது. அந்த காலத்தில் பகலில் யுத்தம் நடக்கும். யுத்தம் முடிஞ்சு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யுத்தத்தை நிறுத்தி விடக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் சூரியனை எப்படியா நிப்பாட்டணும்னு சொல்லி சூரியனை தரித்து நில் என்று சொல்ல அன்னைக்கு பகல் நேரம் கூட்டப்பட்டது. பைபிளில் போட்டுக்கிறது, இப்படி ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு ஆண்டவர் இதுவரை செய்தது இல்லை என்று சொல்லி. சொல்லுங்க, இப்படி ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார். சூரியனையே ஆண்டவர் இன்னைக்கு ஒரு இந்த பூமி அப்படின்னு அர்த்தம் பூமி சுரண்டால் அப்படி நின்றுன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். சூரியன் நின்று போச்சுன்னா நம்ம இப்போ உள்ள விஞ்ஞான காலத்தில் நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்? பூமி தன் சுழற்சியின் வேகத்திலேருந்து நின்று விட்டது அப்படின்னு அர்த்தம். அப்படி ஆண்டவர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய கரத்தில் வெளியேற பெற்றவர்கள். அவருடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நீங்கள் சொல்லும்போது அது செயல்படும். நீங்கள் தடுத்து நிறுத்தும்போது நிறுத்தப்படும். மழையை திறந்து ஆசீர்வாதத்தை வரணும்னா மழை வரணும், பையும். மழை வேண்டான்னா ஸ்டாப் ஆயிரும். அப்படி ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்பட்டார்கள், கனப்படுத்தப்பட்டார்கள். மோசே யோசுவாவை பார்த்து எல்லாரும் மிகுந்த மரியாதை செலுத்தினார்கள். ஒரு ஆளுக்குள்ள சில அற்புதங்கள் நடக்கும்போது, சில நன்மைகள் உண்டாகும் பொழுது தான் அந்த ஆளை குறித்த பயம் உண்டாகி ஒரு கனம் வரும். இந்த கனத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதம் தந்தரில் போகிறார். ஸோ இதை நம்ம தியானிக்க போகிறோம். பலவிதமான கனங்கள் இருக்குது. மனுஷர் கொடுக்குற கனம் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற மேன்மக்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவங்களாகவே கனத்தை தேடிக்கொள்பவர்களும் உண்டு. சில நேரங்கள் அவங்களே தங்களை பெரிய ஆட்கள் மாதிரி காண்பிப்பவர்களும் உண்டு. அப்படிப்பட்ட கனத்தை குறித்து வேதம் என்ன கூறுகிறது? சங்கீதம் 49:20 சங்கீதம் 49:20 வாசித்து பாருங்கள். அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். இது மனிதரால் கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய கணம். இந்த மனிதரால் கொடுக்கப்படுகிற கணம் என்பது அந்த கணம் நமக்கு வேண்டாம். அது அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறது. நமக்கு கர்த்தரால் வருகிற பலம் வேணும். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய கணம் எனக்கு வேணும்பா. கர்த்தர் ஒரு மனிதனை கனப்படுத்த விரும்பும் பொழுது நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். பைபிளில் வாசிக்கிறோம், தாவீதை ஆண்டவர் கனப்படுத்தினார், மொர்தெகாவை கனப்படுத்தினார். ராஜாவினால் கனப்படுத்தப்படுகிற மனுஷனுக்கு எப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்யணும், அது அப்படியே செய். ரோட்டு ஓரத்தில் அரண்மனை வாசலில் பிச்சைக்கார மாதிரி அமர்ந்திருந்த இந்த மொர்தெகாவுக்கு ராஜ மரியாதை கொடுக்கப்பட்டது. பைபிளில் நிறைய சம்பவங்கள்.
ஆண்டவரால் கனம் பெற்ற ஜனங்கள் நிறைய பேர் உண்டு. இந்த உயரத்தை அடைவதற்கு நாம் சில படிகளை கடந்து வர வேண்டும். ஒரு மேலே ஏறி போகணுன்னா பல படிகள் இருக்கிறது. இந்த உயரத்தை அடைவதற்கு பல விதங்கள் இருக்குது. சின்ன சின்ன படியாக ஏறி போகலாம். சில நேரங்களில் ஒரே தாண்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நீள கம்பு இருக்கும், தோல் மேலே வச்சு ஓடி குத்தி அப்படி மேலே ஏறுவாங்க. மேலே உயர போய் அதையும் கம்பு விளிம்பில் பிடிச்சி அதுக்கு மேலே எவ்வளோ போக முடியும் போய் அப்படி தாண்டுவாங்க. அவ்வளோ உயரம் தாண்டுதல்லாம் இருக்குது. அது சில நேரம் கம்பு உடைய வாய்ப்பு இருக்குது. இவங்களும் பாதிப்பு ஏற்பட ஒரு வாய்ப்பு இருக்குது. சார் பாஸ்டர், நான் படிப்படியாக ஏற விரும்புகிறேங்கிறவனு ஒரு அல்ல சொல்லுங்கள். இந்த நீல கம்பு வச்சு ஒரே அடியாக நான் மேலே போகிறேன்னு சொல்லணும், ஒரு அல்ல சொல்லுங்கள் பாப்போம். சரி, எல்லாம் கவனிக்கிறீங்களா? அப்போது இந்த படிப்படியாக ஏறுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. ஒரு 5 படிகளை நான் உங்களுக்கு சொல்லி ஆண்டவர் நம்மை யாரெல்லாம் மேன்மைப்படுத்த விரும்புகிறார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டுடைய பரிசுத்த நாம் மையப்படுவதாக. முதலாவது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 2:30. என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். இன்றைக்கி ஆண்டவரை கனம் பண்ண முதலாவது நீ ஆண்டவரை கனம் பண்ண பழகிட்டேன்னா அதுக்கப்புறம் கர்த்தரவனை கனம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. என்னை அசட்டை பண்ணுவர்கள் கன ஈனம் பண்ணப்படுவார்கள். நான் அசட்டை பண்ண மாட்டேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள். அவங்களாகவே கனவீனப்படுத்தப்படுவாங்க. அப்போ இந்த பூமியில் கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால், கனம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை நாம் கனம் பண்ண பழக வேண்டும். கர்த்தரை கனம் பண்ணுவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 3:9, உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் உன் விளைவின் எல்லாம். எப்படி கனம் பண்ணுவது? பொருளால் எப்படி கனம் பண்ணுவது? புதிய ஏற்பாட்டில் இயேசு வாழ்ந்த நாட்களில் படகை கேட்டார், பேதுரு படகை கொடுத்தார். இன்னொரு இடத்துல இன்னொரு படகை கேட்கிறார், ஒரு படகை கேட்குறார். அந்த படகை கொடுத்தவொன்னே படகு மேலே ஏறின்னு அவர் பிரசங்கம் பண்ணார். அதற்கப்புறம் படகு அந்த பக்கம் கொண்டு போங்கப்பா, நான் அக்கறைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார். இப்படி சீசர்கள், கடற்கரை ஓரம் இருந்த ஜனங்கள் இயேசுவுக்கு படகுகளை ஏற்றி தங்களுடைய தொழிலுக்காக வைத்திருந்த படகை கொடுத்து அவர்கள் தேவனை கனப்படுத்தினார்கள். பொருட்களை கொண்டு கனப்படுத்துவது. நமக்கு ஒரு பைக் இருக்குதா? ஆமாம், திங்கட்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு பயன்படுத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை அந்த பைக்கில் ஒரு ஆளை சபைக்கு கொண்டு வர, பலவீனமானவர்களை மீண்டும் வீட்டுக்கு கொண்டு கொடுக்க நீங்கள் பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கார் இருக்கா? திங்கட்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு பயன்படுத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு பயன்படுத்துங்க. ஆட்டோ வச்சுருக்கீங்களா? திங்கட்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் உங்கள் வேலைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு பயன்படுத்துங்க. இது கர்த்தரை இந்த மாதிரி எல்லா விளைவின் முதற் பலனாலும் நம்முடைய விவசாயத்தில், நம்முடைய வருமானத்தில், நம்முடைய காரியத்தில் தோத்திரம் எல்லா விளைவிலையும் முதற் பலனை கர்த்தருக்கு கொடுத்து கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். மல்கியா 1:6 அதைத்தான் பார்க்கிறோம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசித்து பாருங்கள். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களோ, நான் பிதாவினால் என் கனம் எங்கே? என் கனம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? என்னை அசட்டை பண்ணினீர்கள் அப்படிங்கிறார். ஏன் அசட்டை பண்ணீங்க? உங்கள் வருமானத்தில் முதல் பலனை எனக்கு கொடுக்காம, தசமபாகம் காணிக்கை எனக்கு செலுத்தாமல் இருக்கிறதுனால நீங்கள் என்னை அசட்டை பண்ணினீர்கள் அப்படிங்கிறாரு. ஆக இந்த மாதிரி நம்ம கர்த்தரை அசட்டை பண்ணாமல் ஆண்டவரை கனம் பண்ண தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவரை கனம் பண்ணுகிறவரை நானும் கனம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலையும் கர்த்தரை கனம் பண்ண தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அவரே கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 30வது வசனம் கூறுகிறது. 1 சாமுவேல் 18:30. எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான்.
அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. எல்லாரும் இப்போ தாவீதை போல அப்படின்னு நம்ம பாட்டு படிக்கிறோம். தாவீது தாவீது அப்படின்னு சொல்லிட்டு, சங்கீதகரமாகிய தாவீது, ராஜாவாகிய தாவீது, தாவீது ராஜா என்று சொல்லி. ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு இவ்வளோ பெரிய கனம் எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் அவனை புத்திமானாய் நடக்க செய்தார். இந்த கனம் கர்த்தரால் உண்டாகியது. தாவீதுக்கு உண்டான கனம் கர்த்தரால் உண்டானது என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எப்படி இந்த கனத்தை கொடுத்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் செய்த எல்லாவற்றிலையும் புத்திமானாய் நடந்து கொண்டான். உலகத்தில் எல்லாரும் தான் வாழ்ந்தாங்க. புத்திமானாய் வாழுகிறவர்கள் பாக்கியவான்கள். சிறைப்படுத்தப்படுகிறார்கள், கல்லெறியப்படுகிறார்கள், ஓரங்கட்டப்படுகிறார்கள். ஆனாலும் யார் யாரெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு உயர்வு கிடைக்கிறது. இந்த நபர் என்ன செய்கிறாரு? யோசேப்பை பாருங்கள், குழிகளை தள்ளப்பட்டான், 20 வெள்ளைக்காசுக்கு விற்கப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் இவ்வளவு நெருக்கங்கள் பாடுகள் வந்தாலும் புத்தியாய் நடந்து கொள்கிறார். ராஜாவுடைய சொப்பனத்தையும் சொல்லி அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லி ஞானமாய் செயல்பட்டதுனால ஒரே நாளில் உயர்வு ஆண்டவர் உயர்த்துகிறார். சில வேளையில் நம்ம புத்திமானாய் நடந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஆண்டவர் ஒரு கணத்தை வச்சுக்கிறார் என்பதை மறந்து விடாதுங்கள். பவுல் சொல்கிறார், நீங்கள் ஞானமுள்ளவர்களைப் போல நடந்து கொள்ள பார்த்து நாட்களை வீணாக்கி விடக்கூடாது. ஆண்டவற்றை கேட்டு ஞானமாய் நடந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டுவாராக. சில வீடுகளில் பெண்கள் ஞானமாக இல்லாததுனால நிறைய பிரச்சனைகள் வருகிறது. ஒரு வீட்டுக்குள்ளே போனால் கேஸில் வெந்நி கொதிச்சிக்கிட்டே இருக்குது. எப்போ போட்டிங்கன்னு கேட்டால் வெந்நி போட்டு 2 மணி நேரம் ஆகுது. அவங்க வெந்நியை போட்டு வந்து வீட்டில் நடுரூமில் உட்காந்து பார்க்க வேண்டியதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா, ஆமன், தோத்திரம். பார்த்தா அங்கே கலகலகலன்னு கொதிச்சு தண்ணி ஓரம் ஆவியாயிட்டுருக்கு. கடைசி தண்ணி ஆவி ஆகிட்டுனா அந்த அலுமினிய பாத்திரமும் ஆவியாயிரும். அப்படி இருக்கு. இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. இருப்பு ஆயுதம் மழுங்கலாய் இருந்தால் அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆகையால் எந்த ஒரு காரியத்தையும் செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். இந்த சவுல் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்க்கலும் தாவீது புத்திமானாய் நடந்து கொண்டதுனால அவனுடைய பேர் கனம் பெற்றது. ஒரு அல்ல சொல்லுங்க. ஏமன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி புத்திமானாய் நடந்து கொள்ள, இந்த தேசத்திலே புத்தியாய் நடந்து கொள்ள தேவன் நமக்கு ஞானத்தை கொடுப்பாராக. அல்லேலூயா. புத்தியாய் நடந்து கொண்டு ஞானத்தை பெற்று கனம் பெறணும். இனி யாரும் மதிக்க மாட்டேங்காங்க, இனி யார் எல்லாரும் ஒதுக்குறாங்க அப்படின்னு காலமரம் புலம்பிட்டே இருக்கக்கூடாது. நம்ம புத்தியாக நடந்து கொண்டால் கண்டிப்பாக நமக்கு கனம் உண்டு. மூன்றாவது, சங்கீதம் 149:9 வாசித்து பார்த்தீங்கன்னா, சாம் 149:9, இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லோருக்கும் உண்டாகும். எந்த கனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் வாயிலே கர்த்தரை உயர்த்துகிற துதியும் அவருடைய கரத்திலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். பாருங்கள், வாயில ஒரு துதியை ஆண்டவர் கொடுக்குறார். சொல்லுங்கள், இயேசுவே நீர் வாழ்க. தத்தமாக சொல்லுங்கள், தேவனே நீர் வாழ்க என்று அவரை உயர்த்துகிற துதியை நாவல கொடுக்குறார். அப்புறம் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அருவா. பட்டயம்னா எனக்கு வெறியும். அருவா, நம்ம ஊரில் அருவாலாம் ஒரு பக்கம் தான் தீட்டப்பட்டிருக்கு. ஆனால் இந்த அருவா 2 பக்கமும் தீட்டப்பட்டிருக்கு. எல்லோரும் அருவாளை தூக்கி காமிங்க பார்ப்போம். இருபுறமும் கருக்குள்ள அருவாளை தூக்கி காமிங்க. ஒரே அருவாளை தான் தூக்கி காமிக்காங்க. சில பேர் சிரிக்காங்க. உண்மையாகவே அருவாளை தான் ஆண்டவர் சொல்லுதாரான்னு சொல்லுதாரான்னு சொல்லிட்டு. இந்த பட்டயம் என்பது வேத வசனம். இருபுறமும் கருக்குள்ள சார்பான பட்டயம். அந்த பட்டயம் கொண்டாலும் தூக்கி ஒரு ஆளே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அவன் இந்த இருவரும் கருக்குள்ள பட்டயம் கையில் இருக்கும். வாயில் அவரை உயர்த்துகிற துதி உண்டாயிருக்கும். இந்த 2 வச்சுக்கிட்டு ஆண்டவர் உங்களை அனுப்புகிறார். அல்லேலூயா. எதற்கு கொடுக்காரு தெரியுமா உங்களுக்கு? வாசித்து பாருங்கள் 5ஆம் வசனத்திலிருந்து. படுக்கையின் மேல் கெம்பீரிப்பார்கள். ராஜாக்களை சங்கிலியால் கட்டவும் இரும்பு விலங்கலால் கட்டவும் செலுத்தவும் அவர் வாயிலே கர்த்தரை உயர்த்துகிற துதி உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அவரை உயர்த்துகிற துதி உண்டாயிருக்கும். முந்திலாம் மற்றவங்க புகழே பேசிக்கிட்டு இருப்போம், மற்றவங்க புகழே பாடிட்டு இருப்போம், மற்றவங்க காரியத்தையும் சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் இப்போ எதுவுமே பேசுறது இல்லை. என்னைக்கு ரசிக்கப்பட்டோம் அன்னையிலிருந்து இயேசுவை தவிர வேறு யாரையுமே பேசுறது கிடையாது. அதுதான் அவரை உயர்த்துகிற துதி. முந்திலாம் ஆத்தங்கரையில் போய் துணி துவைக்க போகும்போது, நேற்று நான் நைட்டு சீரியலில் பார்த்தியா,
அம்மா அவன் அது அப்படி வந்துச்சுல்ல அப்படின்னு கதை விட்டுட்டு இருப்போம். ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. இப்போல்லாம் தோதுறோம், இயேசு நல்லவர். ஒரு ஆளுக்கு 25 லட்ச ரூபா ஆண்டவர் கொடுத்துருக்காராம். அது என்ன செஞ்சாராம்? அது வீடு கட்டிட்டாராம். அப்படியே தேவன் செய்த நன்மைகளை வாயை திறந்து திறந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ராஜ்யம்மா நாளிலிருந்து அதை ஆரம்பிக்க போகிறாங்க. கோட்டையிலிருந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் நடந்து போகும்போது அத்தனை பெண்கள்கிட்டையும் இயேசுவை உயர்த்தி சொல்ல போகிறாங்க. நான் கேமராவில் பார்க்க போகிறேன். அல்லேலூயா. சந்தோஷமா இல்லை சொல்லுங்கள். நீங்கள் கேட்பீங்க, கேமராவில் தான் ஆடியோ தெரியாத. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஆகையினால நாம் பழகும்போது பேசும்போது ஆண்டவரை உயர்த்துகிற துதி. இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு இந்த வாழ்க்கையில் இவ்வளோ அற்புதத்தை செய்திருக்கிறார், அவரே கணத்துக்கு பாத்திரர். ஸோ யாரை உயர்த்துகிற துதி நம்முடைய நாவில் இருக்கும்? ஆண்டவரை உயர்த்துகிற துதி நம்முடைய நாவில் உண்டாயிருக்கும். ஏமா அவங்க சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க, கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கன்னு சொல்லணும். ஒரு அல்ல சொல்லுங்கள். நீங்கள் போட்ட சப்பாத்தி ரொம்ப நல்லா இருக்க, அப்படியா, கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஒரு அல்ல சொல்லுங்கள். எனக்கு இந்த வாரம் ஒரு 10,000 ரூபா கிடச்சிருச்சு, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. அவரே கணத்திற்கு மகிமைக்கு பாத்திரர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். அப்போது இந்த அவரை உயர்த்துகிற துதி அப்படி நாவில் உண்டாயிருக்கும், கையில் பட்டம் இருக்கும். இந்த ரெண்டும் எதுக்குன்னா, ஞாயிற்றுக்கிழமை அந்த பைபிளோடு வந்து ஆண்டவர் அப்படி பாடி துதிக்கிறீங்க. ஏன்? இங்கே துதிக்க துதிக்க எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு விழுவதை காண்பீர்கள். ஆமன். ராஜாக்களை கட்டவும் மேன்மக்களை இரும்பு விலங்களால் போடவும் தோற்றுறோம். கர்த்தரை உயர்த்துகிற துதி அவர் நாவில் உண்டாயிருக்கும். எல்லாம் கைத்தட்டி பாடுவோமா? துதியாலே சாத்தானை கீழே, ஆமென், துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவார். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், கொடியை ஏற்றிடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்தி துதிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த துதியில் அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. 21 நாள் ஜெபத்தில் கட்டுகளெல்லாம் உடைச்சி எப்படியாவது நல்ல ஆண்டவரை துதிப்போம், பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டு நாம் மையப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். சரியா? சரி. அப்போது ஆண்டு சொல்லுவார், இந்த ஜனங்கள் உதடுகளினால் என்னை துதிக்கிறார்கள், இருதயமோ தூரமாக இருக்கிறது. அப்போ அவரை உயர்த்துகிற துதி அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரொம்ப கவனமாக நம்ம இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி உயர்த்துகிற துதி அவளுக்குள்ளே உண்டாயிருக்கும். அப்போ அந்த துதி யாருக்கு உண்டாகும் அப்படின்னு போட்டால் அதில் போட்டுக்கிறது பரிசுத்தவான்கள். இந்த கணம் நான் அந்த துதியை தான் அதிகமாக சொல்லி வருகிறேன். ஆனால் அதில் சொல்லப்பட்ட இது துதி அல்ல. துதி உண்டாயிருக்கும். யாருக்கு அந்த துதி உயர்த்து துதி இருக்குன்னு சொன்னால் இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு. இன்றைக்கி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும், வெறுமையான ஒரு சோத்திரம் அது உதடினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இதயமோ தூரமாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் பரிசுத்தவானாய் இருந்து ஆண்டவரை துதிப்போமானால், இந்த 21 நாட்கள் உபவாசம் இருந்து என் பாவத்தை மன்னியும், என் ஜனங்கள் பாவத்தை மன்னியும் அழுது ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு நெருங்கி நாம் ஜெபிப்போமானால் பரிசுத்தவான்களுடைய துதிக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஸோ இந்த கனம் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு உள்ளது. நீங்கள் பரிசுத்தமாக வாழும் பொழுது கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த அரங்கத்தில் பரிசுத்தம் இருந்தால் வெளியரங்கத்தில் உனக்கு கனம் இருக்கும். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவாராக. அதற்காக தான் இந்த ஜெபம். சரி, 4வது ஏசாயா 43ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும். நீ என்னுடைய பார்வையில் அருமையானபடியால் கனம் பெற்றாய். கர்த்தர் வானத்திலிருந்து பார்க்கிறார். கனம் பண்ணக்கூடிய நல்ல அருமையான நபர்கள் யாராவது இருக்காங்களா? என் பார்வைக்கு அருமையானவங்க இருக்காங்களா? நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள ரொம்ப நெருங்கி இருப்போம். யாரை பிடிக்கலையோ அவங்கள வெறுத்துக்கிட்டே இருப்போம். யார் நமக்கு ரொம்ப பிரியமாக அருமையாக இருக்காங்களோ அவங்க தான் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டாக வச்சுருப்போம். நம்ம மொபைல் எடுத்து கான்டாக்ட்ஸை போய் பார்த்தா, அந்த டயலில் போய் பார்த்தா அவங்க நம்பர் தான் அதிகமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 5 தடவை கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது மாதிரி ஆண்டவர் நமக்கு பிரியமானது யாருன்னு பார்க்குறா. அல்லேலூயா. தாவீதை ஆண்டவர் பிரியமானவனாக கண்டார். என் இதயத்திலெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லி ஆண்டவர் மேலேருந்து பார்க்குறாரு. இவன் எத்தனை மணிக்கு எந்திரிக்கான், எப்படி ஜெபம் பண்ணுறான்,
எப்படி பைபிள் வாசிக்கான், எப்படி அங்கே நடமாடுதான், எப்படி அங்கே போகிறான் இங்கே போகிறான், எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு முன்பதாக மறைவானது ஒன்றும் இல்லை. அப்போ அவர் சொல்லுறாரு, என் பார்வைக்கு நீ அருமையானபடியால் நீ கனம் பெற்றாய். இன்றைக்கி கர்த்தருக்கு பிரியமானவராய் நாம் மாற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய நடக்கைகள் எல்லாம் கர்த்தர் பார்க்கும்போது அவர் அருமையானதாக இருப்பதாக. வானத்திலிருந்து பூமியை கண்ணோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு பிரியமாய் வாழ, அவர் இதயம் மகிழும்படி வாழ தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் கண்டது அப்படின்னு போட்டிருக்கு. 7 கண்கள் கண்டது அப்படின்னு போட்டிருக்கு. செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலை, நான் இந்த இடத்துல முதல்ல நிலம் வாங்கி கட்டடம் கட்டும் பொழுது முதலாவது நாங்கள் அளந்த பகுதி இந்த முக்கு தான். இந்த முக்கை அளந்து நான் தான் தூக்கு நூலை பிடித்தேன். நான் ஒரு ஆள் தான் ஒரே ஆளாக இருந்தேன். ரெண்டாவது நமக்கு ஒரு சம்பவம், செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூல் போட்டிருக்க எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்ட பொழுது அவன் தான் தூக்கு நூலை எடுத்து நிற்கிறான். அதை கர்த்தருடைய கண்கள் கண்டது. அது என்ன அர்த்தம்? விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறேன், ஆண்டவருக்காக ஒரு கட்டடம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அப்படி பிடிச்சு நிற்கும் பொழுது உள்ள ஒரு சந்தோஷம். ஆகா, தூக்கு நூலை நம்ம பிடிச்சு நிற்கிறோம். செருபாபேல் தூக்கிய தூக்கு நூலை நம்மளும் பிடிச்சி நிற்கிறோம். ஸோ நம்ம கூட வரைஞ்சோம், ஜேசி வச்சு தோண்டி எடுத்தோம், மலமலன்னு வேலை நடந்தது. இப்போ அடுத்தது பெருவெள்ளம் வந்து அதை சாய்த்தது. திரும்ப அது நிமிர்ந்து முன்பை விட பலமாய் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், தோத்திரம். அப்படி வந்து நம்ம விசுவாசத்தில் ஒரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் எப்போ சர்ச்சை கட்டுவீங்க? ஏம்மா, இல்லை நான் வந்து செங்கலை என் கையால் எடுத்து கொடுக்கணும். எப்படி? இப்போ வானத்தில் ஆண்டவர் பார்ப்பார். ஆஹா, என் பார்வையில் எவ்வளோ பிரியமானவளாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்ப்பார். இங்கே கூட்டம் நடக்கும்போது வீட்டில் உட்காந்து டிவியை போட்டு சீரியலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஆஹா, சபையில் கூட்டம் பிரமாதமாக நடந்துகிட்ருக்கு, என்ன ஆரமாக நடந்துகிட்ருக்கு, இது உட்காந்து இங்கே டிவியில் உட்காந்து போயிட்டுருக்க, என் பார்வைக்கு மிகவும் அருமையானபடியால் கனம் பெற்றாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ஆகையினால இன்றைக்கி கர்த்தரை கனமன்னர்களை கர்த்தர் தேடி கொண்டு இருக்கிறார். 5வது யோவான் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 12:26. ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இந்த உலகத்தில் ஊழியம் செய்வது என்பது பாஸ்டர் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது, அந்த லிஸ்ட்டில் வைக்கக்கூடாது. ஊழியம் செய்ய வைப்பதற்காக தான் பாஸ்டர். சொல்லுங்க, ஊழியம் செய்ய வைப்பவர் பாஸ்டர். சொல்லுங்க, வாய் திறந்து. ஆமாம், ஊழியம்மா சரி, அது பாஸ்டர் வேலை, பாஸ்டர் தான் செய்வார் போலுக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடக்கூடாது. வேலை செய்து கொண்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு நம்ம சில நிமிடங்கள் ஊழியத்தில் நம்ம ஈடுபட வேண்டும். சரியா? ஊழியம் செய்யும்போது கண்டிப்பாக ஒரு கனம் உண்டு. இதையே சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். பரலோகத்தில் வந்திருக்கும் பொழுது ஒளி உள்ள தேசம், அவருடைய முகம் 1000 சூரியனைப் போல பிரகாசம் உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு தேவன் சிங்காசனத்தில் இருந்து எல்லாரும் கோடிக்கணக்கான தூரம் முன்பதாக நம்ம பேரை சொல்லி கூப்பிடுவாராம். இந்த பூமியிலே என் நாமத்தை சொல்ல வெட்கப்படாமல் இருப்பீர்களானால் நான் பரலோகத்திலே அவர்கள் பேரலை நான் சொல்லி கூப்பிடுவேன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. சந்தோஷமாக இல்லை சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் ஊழியம் செய்வர்களுக்கு வைத்திருக்கிறார். ஒரு நாள் ஒரு அரசு அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். 15 பேர் போய் நிற்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் அப்போ அந்த அங்கே உள்ள அதிகாரி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். திடீர்னு என்னுடைய டேர்ன் வரும்போது, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டார். நான் வந்து வானத்தையும் பூமியும் படைத்த உண்மையான ஒரு தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரன். அப்படியா? உட்காருங்க. அல்லேலூயா. 15 பேர் நிற்கிறாங்க. தோதரம். ஓ, நீங்கள் இருந்தாலா? உட்காருங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஒருவேளை இந்த உலகத்தில் கனம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பரலோகம் என்ற ஒரு இடத்துக்கு வரும் பொழுது எல்லோருடைய கண்களுக்கு முன்பதாக அவரை சேவிக்கிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஊழியம் செய்கிறதுனால நமக்கு நிறைய வருமானமோ மற்ற துன்மார்க்கனை போல நமக்கு
திரளான தங்கங்களோ செல்வங்களோ ஆசைகளோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனை சேவிக்கிற அந்த பலன் பரலோகத்தில் வந்து மிகுதியாய் கிடைக்கும். அங்கே ஆண்டவர் சிங்காசனம் உட்கார்ந்திருந்து நம்ம பேரை வாசிப்பார். நம்மை ஆண்டவர் கனம் பண்ணுவார். இந்த பூமியிலையும் சில கனத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அது என் ஊழியக்காரருடைய சுதந்திரம் என்றும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 5 காரியத்தை சொன்னேன். வேகமாக சொல்லுங்கள் பார்ப்போம். சில சபைகளில் முன்னால் வந்து சொல்லுதாங்க. சொல்லி முடித்தவொடனே என் ஆத்மாவை போட்டு பெற வேண்டியது. சரி, யார் சொல்லுவா? ஆண்டவரால் கனப்படுத்தப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 5 காரியங்கள். எலும்புங்க மைக் விட்றா. இன்னும் இவ்வளோ ஆகுது. நீங்கள் தான் மைக்கை வச்சிருக்கலாமா? எலும்பி நின்று மக்களை பார்த்து சொல்லுங்கள். ஆண்டவர் கனம் பண்ணுகிறவர்களாகி நாம் என்ன செய்ய வேண்டும்? உன் பொருளாலும் எல்லாவித முதற்பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணு. இந்த கனம் அவர்களாலே வரும். நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்ற கடவன். பிதாவானவர் உன்னை கனம் பண்ணுவார். ஆமே. சரி, ஆக நீங்கள் டைரியில் எழுதி வச்சு அப்படி வாசிச்சிங்களா? ஆண்டவர் யாரை கனம் பண்ணுவார்? கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவார். புத்திமானாய் நடந்து கொள்கிறவர்களை கனம் பண்ணுவார். பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களை கனம் பண்ணுவார். பார்வைக்கு அருமையானவர்களை கனம் பண்ணுவார். ஊழியம் செய்கிறவர்களை கனம் பண்ணுவார். எல்லாம் கைத்தட்டுங்க பார்க்கலாம். சரி ஐயா, நாங்கள் ஒன்றுமே கேட்கலையே, திடீர்னு இப்படி எளிமைன்னு சொல்லுதே. இப்படி ஒவ்வொரு வாரமும் திடீர்னு இப்போ யாராவது கேட்டேன்ல, அடுத்த வாரம் என்ன செய்ய போகிறோன்னா, பிரதனை எழுப்புங்க, முன்னால் வந்து இப்போ நான் சொன்னதை போகிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க பார்ப்பாங்க, ஆகா முதலே சொன்னால் ஒழுங்காக கவனிச்சிருப்பேன்ல. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி. இந்த கனம் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு உள்ளது. என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். புத்திமானாய் நடந்து கொண்டான், அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. ஹல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மோசே கூட இருந்தது போல உன்னோடு கூட இருந்து அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை கனப்படுத்துவேன். ஒருவேளை மிகவும் தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு வேதனையோடு ஆமன் ஓரங்கட்டப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை கனப்படுத்தும்படி தீர்மானித்திருக்கிறார். எந்த இடத்துல நீங்கள் நிந்தனைகளையும் அவமானங்களையும் சகித்தீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். இந்த கனம் கர்த்தரால் வருகிற கனம். இந்த கனம் ஆமன் அள்ளியும் மிருகத்திற்கு ஒப்பானது அல்ல. இது ஜீவனுள்ள தேவன் நம்மை கனப்படுத்த விரும்புகிறார். ஒருவனும் அதை தடை செய்ய முடியாது. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உம்மை கனம் பண்ணணும். ஆண்டவரே, உம்மை அசட்டை பண்ணக்கூடாதப்பா. ஆமாம், உம்மை கனம் பண்ணாவிட்டால் அவர்கள் கனையினப்படுவார்கள் என்று வேதம் கூறுகிறதே. ஆமாம், எங்களுக்கு அது வேண்டாம் ராஜா. உம்மை கனம் பண்ண எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் உம்மை கனம் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிங்க பார்க்கலாம். ஆமாம், இது கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாக கனம். என்ன கனம்? அவருடைய துதி, இயேசுவை உயர்த்துகிற துதி அவர் நாவிலே உண்டாயிருக்கும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அவர்கள் கையில் இருக்கும். தேவன் விளங்கின இருதயம் அவர்கள் இதயத்தில் இருக்கும். தேவன் ஆமன் அருளிய வேதம் அவர்கள் இதயத்தில் இருக்கும். ஆமன் கர்த்தருடைய கரத்திலே ஸ்தோத்திரம் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நன்றி, நன்றி, நன்றி. ரீகா பௌதி ரிபா ஷாதாரா தூலா போக்கா தீபாலா நிமாராவு. நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருவதற்காய் நன்றி. கர்த்தருடைய ஆவியானுடைய மகிமை இறங்கி வருவதற்காய் நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.